இருக்குல்ல, ஓ மை காட். Hey everyone, welcome back to my channel Million Word Style. So hope you guys are doing great and amazing. So guys, இப்போ நம்ம எக்ஸாக்ட்டா மசனகுடியில இருக்கோம். அதாவது மசனகுடியில இருந்து நம்மளோட ரெசார்ட்க்கு போயிட்டு இருக்கோம். இப்பதான் நம்ம ரெசார்ட் என்டர் ஆக போறோம். guys, இது வந்து ஆக்சுவலி ஒரு கண்டினியூவேஷன் வீடியோ. இஃப் இன் கேஸ் வந்து நீங்க இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க்ஸை இங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்னை டு மசனகுடி ரோட் ட்ரிப்கான வீடியோ, செகண்ட் ஒன் வந்துட்டு பந்திப்பூர் ஃபாரஸ்ட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு நாங்கள் நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்துட்டு அந்த வீடியோஸில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டாக ரெசார்ட் போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மிடில் ஆஃப் த ஜங்கிளில் இருக்கிற ரெசார்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் காமாக இருக்கும். ஸோ அதனால தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் தெரியுதுல, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல தான் வந்துட்டு நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட். இந்த ரெசார்ட் பேர் வந்துட்டு ஸ்டே வைல்ட் மசனகுடி அப்படின்ற ஒரு ரெசார்ட் தான். ஸோ இந்த ரெசார்ட் வந்து நான் கோ ஐபிபோவில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ரெசார்ட். ஆக்சுவலி வந்துட்டு இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ எல்லாம். இது வந்து ஒரு ஆக்சுவலி நான் வந்து ஸ்டே பண்ணி ரொம்ப பிடிச்சக்கப்புறம் நான் இந்த வீடியோ போடுறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போட்டதே கிடையாது. இப்போ நம்ம எக்ஸாக்டாக வந்துட்டு ரெசார்ட்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து சேரும்போது டைம் வந்துட்டு 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சன்செட் அண்ட் தென் சுற்றி சைடில் பார்த்தீங்கன்னா வயல் ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே வந்துட்டு ஒரு கண்ணுக்குட்டி வந்துட்டு சின்சியரா ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம 2 தடவை ஹார்ன் பண்ணியும் அதுக்கு கேட்கல, அது சின்சியரா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அதுக்கு இப்போ கேட்டு நகர்ந்து நமக்கு வழி விட்டுருச்சு. இப்போ நம்ம ரெசார்ட் குள்ள போயிட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பில்டிங் மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு ரெசார்ட். ஆக்சுவலி இந்த வந்துட்டு இந்த கிரீன் கலர் ரெசார்ட்ன்றது வந்துட்டு ஒரு செப்பரேட் பேச்சுலர்ஸே இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து பெஸ்ட் ஃபார் ஃபேமிலி ஆல்சோ. இப்போ நம்ம ரெசார்ட் குள்ள வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்விங்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்விங்ஸ் இவங்க கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்விங்ஸ் இருக்கு. ஸோ நான் ரூம்ல இருந்ததை விட இந்த ஸ்விங்ல இருந்தது தான் அதிகம். ஸோ கீழே நம்ம வந்துட்டு இது வந்து ஒரு ரூம், அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு 2 ரூம் இருக்கு. அண்ட் தென் மேல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஃபார் பேச்சுலர்ஸா. நீங்க இஃப் இன் கேஸ் குரூப்பா வரீங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு 15 பேர் 20 பேர் வரீங்கன்னா மேல உங்களுக்கு ரூம் செப்பரேட்டா அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க, பெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு. இப்போ நம்ம வந்துட்டு ரூம்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்துட்டு நம்ம ரூம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 ஆனதுனால இது வந்துட்டு இருட்டிடுச்சு வெளியே. ஸோ இந்த ஜன்னல் வெளியே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வியூ கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து காட்டேஜ் ரூம் அண்ட் இட்ஸ் நான் ஏசி. நான் தான் வந்துட்டு நான் ஏசி கேட்டு வாங்கினேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஏசி வேணும்னாலும் இவங்க கிட்ட ஏசி ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இது வெளியே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் வியூ கிடைக்கும். நீங்கள் வெளியே உட்காந்து சாப்பிடலாம், உள்ளே உட்காந்து சாப்பிடலாம். நாங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்டாச்சு. பிகாஸ் இருட்டிடுச்சு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால வெளியே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன வரும்னு தெரியல. ஸோ அதனால நாங்கள் இப்போ இன்னைக்கு உள்ளே உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் வாங்கிட்டு வந்த லஞ்சே. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்த உடனே எங்களுக்கு டின்னர் என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி தான் கேட்டிருந்தோம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வேற லெவல். இட்ஸ் அ வெரி சாஃப்டான சப்பாத்தி அண்ட் பெஸ்ட் சிக்கன் கறி டேஸ்ட். ஹோம்மேட் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அவங்க கொடுத்துட்டாங்க 8 o'clock. பட் நாங்கள் தூங்கிட்டோம். அண்ட் தென் அகைன் மிட் நைட் 2 o'clock எழுந்து தான் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு டயர்டாக இருந்தோம். ஸோ கைஸ் இப்போ பாருங்க, நான் சீக்கிரம் எழுந்துட்டேன். ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock போல ஆகுது. திஸ் இஸ் அ பெஸ்ட் வியூ எவர். அந்த பக்கத்து ரூம்லயும் வந்து ஃபேமிலி ஸ்டே பண்ணிருக்கு, இந்த ரூம்லயும் ஃபேமிலி ஸ்டே பண்ணிருக்கு. நாங்க இந்த இடத்துல இருந்தோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ரூம்ல இருந்ததை விட இந்த ஸ்விங்ல இருந்தது தான் அதிகம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட் ரெசார்ட் வியூ. எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க கிட்ட வந்துட்டு பின்னாடியும் ரெசார்ட்ஸ்லாம் இருக்கு. நாங்க இது வந்து எக்ஸாக்டா ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட். ஸோ கீழே ஒரு ரூம், மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேச்சுலர்ஸ்க்கான ரூம். குரூப்பாக வரீங்க அப்படின்னா, கேங்காக வரீங்க அப்படின்னா. ஸோ கீழே வந்து எங்களுக்கு ப்ரைவேட்டாக வேணுன்றதுனால நாங்கள் வந்துட்டு அந்த ரூம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அ நான் ஏசி ரூம். இங்கே தான் வெளியவே பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் டேபிள் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு நேற்று நைட்டு மட்டும்தான் டின்னரை வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். அண்ட் தென் மீதி இருக்க போகிற 2 நாளோட ஃபுல்லாகவே வெளியே தான் உட்காந்து சாப்பிட்றோம். இப்போ நம்ம ரூம்குள்ளே போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ரூம்னு சொல்லலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ராக்ல வந்துட்டு பண்ணிருக்கிற மாதிரி, ஒரு ராக்ஸ் எல்லாம் போட்டு கட் பண்ணி போட்டிருக்க மாதிரி, அண்ட் தென் ஒரு வார்ட்ரோப், அண்ட் தென் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அண்ட் தென்
பெட் ஷீட்ஸ் க்ளீன் அண்ட் நீட் ரூம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக மவுண்டெயின்ஸ் அண்ட் க்ரீன் வியூஸ் தான் இருக்கு. ஸோ அப்படியே போனீங்க அப்படின்னா தே ஆல்சோ ஹாவ் அ க்ளீன் அண்ட் நீட் டாய்லெட், அட்டாச்ட் டாய்லெட். ஸோ நான் வந்துட்டு ஓகே, ஸோ இட்ஸ் ஆக்சுவலி பெஸ்ட் டாய்லெட் ஆல்சோ பிகாஸ் ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. என்னதான் வந்துட்டு ஃபாரஸ்ட் மிடில் இருந்தாலும் ஸோ வந்துட்டு எல்லாமே பெஸ்ட் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் சொல்லவே வேணாம். இந்த வாட்டர்ல வந்துட்டு இந்த வாட்டருக்காகவே இங்க இன்னும் 2 நாள் தங்கலாம் போல இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் வாட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்காக என்ன மெனு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 2 டீ அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு பூரி சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் வெளியே தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா வியூலாம் சூப்பராக இருந்துச்சு, வெயிலே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பூரி கேட்டிருந்தோம். பூரி அண்ட் தென் வந்துட்டு தொட்டுக்க கிழங்கு கேட்டிருந்தோம். கிழங்கு அண்ட் பூரி அவங்க காலையிலேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு டக்கு டக்குன்னு, அதாவது கேட்ட நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துட்டு அவங்க வெசல்ஸ்ல நமக்கு சர்வ் பண்ணிடுறாங்க. ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்படியே ரெசார்ட் வெளியே வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 2 கண்ணுக்குட்டி இருந்தது. ஒரு ஆன்ட்டி வந்து கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டி கூட விளையாடலான்னு பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு கண்ணுக்குட்டி ஓடி வந்துச்சு. அந்த கண்ணுக்குட்டி எங்களை பார்த்து என்ன நினைச்சதுன்னு தெரியல. அப்படியே வந்துட்டு ரைட் டர்ன் எடுத்து டேக் டைவர்ஷன்ற மாதிரி எடுத்து அப்படியே ஓடி போயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன், சரி அந்த கண்ணுக்குட்டி வந்து விளையாடலாம் அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். பட் ஆனால் அது வந்து நம்மளை பார்த்து பயந்து அப்படியே ஓடி போயிடுச்சு. ஓகே ஃபைன். பட் ஆனால் இந்த 2 கண்ணுக்குட்டியோட நான் விளையாடினேன். 3வது கண்ணுக்குட்டி கூட தான் விளையாட முடியல. ஸோ இப்போ வியூ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாக்டா அப்படியே ரெசார்ட்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இதுதான் வந்துட்டு நம்மளோட ரெசார்ட். ஸோ இந்த ரெசார்ட்ல வந்துட்டு அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா கேட் வெளியே வந்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான வியூ. ஸோ மவுண்டெயின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 hours கிளவுடியாக தான் இருந்தது. ஸோ இந்த கிளவுடியான டைம்ல மிஸ்ட் அண்ட் ஃபாக்லேயே வந்துட்டு நாங்கள் ரெசார்ட்க்கு வெளியே உட்காந்து சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேற லெவல். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீனான எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டே பண்றது, அதாவது லொகேஷன் ஆம்பியன்ஸ்ல ஸ்டே பண்றது அப்படின்றது மைண்ட்க்கு ரொம்ப ரிலாக்ஸ்ட் அண்ட் காமா இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த மிடில் ஆஃப் த ஜங்கிள் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப லெஸ் ப்ரைஸ்க்கு வந்துட்டு கமர்ஷியல் ஏரியாஸ்லேயே கிடைக்குது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக ரொம்ப கஜன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து மிடில்லையே எடுத்து வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரம் எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யானை வந்தால் எந்த சைடு வரும், அந்த சைடு வருமா, இந்த சைடு வருமா, இல்லை இப்படிக்கா வருமா, இல்லை கார் பார்க்கிங் வழியாக வருமான்னு சொல்லிட்டுலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எப்படி நடந்து போனீங்கன்னா அங்கே தான் கார் பார்க்கிங்கும் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரெசார்ட்க்கு அங்கே காரை பார்க் பண்ணிட்டு இங்கே ரெசார்ட்க்கு நடந்து வர வழி ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். கார் பார்க்கிங் டு ரெசார்ட். நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா இவங்க கிட்டேயே வந்துட்டு ஃபிக் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அது ஃபிக் தானான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அதை பார்க்கவும் அதை உடச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு எக்ஸாக்டா ஃபிக் ட்ரீ மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஃபிக் ட்ரீ. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபிக் ட்ரீஸை பார்த்தது இல்லை. ஸோ எனக்கு இது ஃபிக் ட்ரீ தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மும் பண்ண முடியல. இஃப் இன்கேஸ் நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபிக் ட்ரீஸை பார்த்துருக்கீங்க, இல்லை இதுதான் ஃபிக் ட்ரீயா இல்லை இது வேற ஏதாவது ட்ரீ அப்படின்னா அது என்ன ட்ரீயோ அது நேம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு வந்துட்டு இதை பார்க்கும்போது எக்ஸாக்டா ஃபிக்ஸ் மாதிரி தான் இருந்தது. இப்போ கீழே ரூட்ஸ்ல ஃபிக்ஸ் இருக்கு, அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் இருக்கு. நானும் ஓனர் கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ரெசார்ட் ஓனர் கிட்ட. பட் நான் மறந்துட்டேன் அட் லாஸ்ட் மினிட்ல. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு பாருங்களேன் எவ்வளோ ஃபிக்ஸ் அப்படியே இங்க இருக்கு. ஓ மை காட். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டா கார் பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு. இங்கதான் வந்துட்டு காரை பார்க் பண்ணிருக்கோம். ஸோ காரை பார்க் பண்ணிருக்கிற பின்னாடி ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பிரைவேட், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட். இங்க எப்படி இருக்காங்க, இங்க ஏதோ பேச்சுலர் ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அந்த நம்ம கார் பார்க் பண்ணிருந்தோம்ல, ஸோ நம்ம இங்க வந்து காரை பார்க் பண்ணும்போதே ஓனர்ஸ் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா, ஸோ கார்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோ எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இங்க யானை வந்துட்டு நைட்டு வருமா. ஸோ அது ஸ்நாக்ஸ்லாம் உள்ள ஸ்மெல் வந்தது அப்படின்னா யானை காரை வந்துட்டு உடச்சி எடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பட்டர் ஃப்ரூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மரம் வந்து பட்டர் ஃப்ரூட் ட்ரீ. ஸோ இந்த பட்டர் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்காகவும் வந்துட்டு யானை வந்து இங்க வந்து விசிட் பண்ணுமா. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய தடவை இந்த ரெசார்ட்ல வந்து விசிட் பண்ணிருக்கு எலிஃபென்ட்டா. ஸோ இந்த பட்டர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகுமா நைட்லாம் வந்துட்டு. ஸோ அதனால வந்துட்டு கார்ல ஏதாவது நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பயங்கரமா ஸ்மெல் வரும்.
ஸோ எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, பலாப்பழம்லாம் வேற வாங்கிட்டு வந்தோம் வர வழியில. ஸோ என்ன பண்ணோம், பலாப்பழம் எல்லாத்தையுமே கார ஃபுல்லா நீட் பண்ணிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தி ஸ்ப்ரே அடிச்சு விட்டோம். லைக் பாடி ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம்ஸ்லாம் அடிச்சு விட்டுருந்தோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட்டா ரெசார்ட்ட சுத்தி இருக்கிற வியூ பாருங்க. எவ்ளோ கூல் அண்ட் நீட் அண்ட் கூல் ப்ரீஸ் இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. அதாவது அந்த இடத்துல இருக்கும்போது தான் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டெயின்ஸ், கிளவுட்ஸ், பாசிங் கிளவுட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போதுட்டு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே வந்துட்டு ஒரு சில்லுன்னு ஒரு காத்து அண்ட் தென் வந்துட்டு அது எப்படின்னு சொல்ல முடியல. அது அங்க போய் நம்ம இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். சுத்தி ஃபுல்லா இந்த மாதிரி கோகனட் ட்ரீஸ் அண்ட் தென் பஞ்சா வந்துட்டு பலாப்பழம் எல்லாம் பலாப்பழ மரத்துல இருந்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பலாப்பழ மரம் தான் ஃபுல்லா காய்ச்சி இருக்கு பாருங்க. அண்ட் தென் வந்துட்டு சுத்தி ஃபுல்லா கிரீனா தான் இருக்கு, சொல்லவே முடியாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி அண்ட் தென் மாடுலாம் கூட ரெசார்ட்க்கு பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு, அவங்கலாம் அதை வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ற பிளேசஸ் கூட இருக்கு, விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போறோம் அப்படின்னா நம்மளோட ரெசார்ட் இங்க தான் இருக்கு. ஓகே, ஸோ கைஸ் நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்ல எக்ஸாக்டாக 2 nights 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ செக்இன் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 PM. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வரும்போது 6 PM ஆயிடுச்சு. பிகாஸ் ரொம்ப சுற்றி சுற்றி அந்த நிறைய ஹால்ட் எடுத்து தான் வந்திருந்தோம். ஸோ 6 PM நாங்கள் ரீச் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் வந்துட்டு நாங்கள் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு 1 டேக்கு வந்துட்டு 2500 rupees பே பண்ணியிருந்தோம். ஸோ 2 daysக்கு வந்துட்டு 5000 rupees ப்ளஸ் ஒரு 300 rupees வந்துட்டு ஜிஎஸ்டி. ஸோ நான் இங்கே இவ்வளோ பே பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் நாட் அ பெர்மனன்ட், பிகாஸ் வந்து சீசன்ஸ் அண்ட் கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துட்டு ப்ரைஸஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு டின்னர் வந்துட்டு 8 chapatis அண்ட் சிக்கன் கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 teas அண்ட் தென் வந்துட்டு ஒரு 8 பூரிஸ் அண்ட் கிழங்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் டே வந்துட்டு லஞ்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வெஜ் மீல்ஸ், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், கீரை அண்ட் தென் அப்பளம் இதெல்லாமே சேர்த்து ப்ளஸ் ஒரு சிக்கன் கறி அண்ட் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது அண்ட் தென் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு டின்னர் நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல, ஜஸ்ட் 2 டீ மட்டும் தான் குடிச்சோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இத்தனை ஃபுட்டுக்கும் நாங்கள் எவ்வளோ பே பண்ணியிருந்தோம், எக்ஸாக்டா 2060 rupees பே பண்ணியிருந்தோம். வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருந்தாங்க. அப்ப தூரத்துல எல்லாம் இன்னொரு ரெசார்ட்டும் நமக்கு இங்க விசிபிளாவே தெரியுது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க கொஞ்ச நேரம் இங்கேயே டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இங்க பக்கத்துல இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டு, என்ன பிளான்டேஷன் பண்றாங்கன்னு தெரியல. அந்த பிளான்டேஷன்ஸ்லாம் நாங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் பண்ணிட்டு மறுபடியும் நாங்க ரெசார்ட்கே போயாச்சு. ஸோ ரெசார்ட்க்கு போனோடனே அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லஞ்ச்க்கு நீங்க எங்க சாப்பிட்றீங்களா, இல்லை என்ன பிளான் கேட்டிருந்தாங்க. நாங்க லஞ்ச் இங்க தான் சொல்லிட்டு ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று நைட்டு சிக்கன் கறி வேற லெவல் அப்படின்றதுனால இன்னைக்கு ஆஃப்டர்நூனே எங்களுக்கு வந்துட்டு வெஜ் ப்ளஸ் சிக்கன் கறியும் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா ரைஸ், சாம்பார், கீரை, மோர் அண்ட் தென் வந்துட்டு பீட்ரூட் பொரியல் அண்ட் தென் ரசம், அப்புறம் சிக்கன் 65 கேட்டிருந்தோம் நாங்கள். ஸோ சிக்கன் 65 கொடுத்துருந்தாங்க. அப்பளம் கேட்டிருந்தோம் அண்ட் தென் வந்துட்டு ஊறுகாய் கேட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பெஸ்ட் ஹோம் ஸ்டேனே சொல்லலாம். சிக்கன் கறி அல்டிமேட். நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. இட்ஸ் நாட் இந்த ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அன்ஹெல்தி, சில பேருக்கு வந்து செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹோம் ஸ்டேல சாப்பிட்றது பெஸ்ட் தான். இந்த சிக்கன் கறி வந்துட்டு நாங்கள் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, 1/2 kg வந்து எங்களுக்கு சிக்கன் கறியா வேணும், பேலன்ஸ் 250 grams வந்து எங்களுக்கு சிக்கன் 65 வேணும்னு சொல்லி நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். நாங்கள் வந்துட்டு சொன்னதுனால அவங்க அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்றீங்க அப்படின்னா அதை எக்ஸாக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு 1:30 இருக்கும். ஸோ நாங்கள் 1:30 போய் லஞ்ச் வேணும்னு சொல்லியிருந்தோம். அவங்க கரெக்டாக ஒரு 1:15 கொடுத்துட்டாங்க லஞ்ச் எடுத்துட்டு வந்து. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு மூவிஸ்லாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டு ப்ரைமில் மூவிஸ்லாம் வந்துட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வெளியவே வச்சு மூவிஸ்லாம் பார்த்துட்டே அப்படியே வியூவையும் ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி இது வந்துட்டு வேற லெவல்
லஞ்ச்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த இடம் அப்படி. ஸோ சாப்பிட்டலாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் உட்காந்து நாங்கள் வியூஸ் பார்த்துட்டே இருந்தோம். சாப்பிடும் போதே மழையெல்லாமும் பெஞ்சது. மழையை ரசிச்சுக்கிட்டு சில்லுன்னு காத்து மவுண்டெயின்ஸ் வியூலாம் வேற லெவல். உட்காந்துட்டே இருக்கும்போது இங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்துட்டு விளையாடி மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஸோ நீங்களே பாருங்க எவ்வளோ ஆட்டுக்குட்டி வந்துட்டு இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த ஆடெல்லாம் வந்துட்டு பக்கத்துல வீடெல்லாம் இருக்குல்ல அவங்களது. ஸோ அது வந்துட்டு அப்படியே பாருங்க இந்த மவுண்டெயின்ஸோட வியூலாம் வேற லெவல். ஸோ எப்பவுமே 24 hours இப்படிதான் இருந்தது மவுண்டெயின்ஸ் அண்ட் கிளவுட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெசார்ட் ஓனரே சொல்லியிருந்தாங்க இஃப் இன்கேஸ் நீங்க போறீங்க ஏதாவது சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா 4 o'clock போக சொன்னாங்க. பட் நாங்கள் மூவி எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பிருந்தோம். ஸோ ரெசார்ட்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குல்ல இந்த லேக்ல வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே மோயார் அண்ட் சிங்காரா போலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 5 o'clock போல, ஒரு 4:45 போல குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம மோயார் ரோட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேஸ்ல வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம 4 o'clock முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பட் நாம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா மொயர் அண்ட் சிங்காரா ஃபாரஸ்ட் வந்து ஒரு டைமுக்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல. ஸோ இப்போ நம்ம ரெசார்ட் வந்து ஸ்ட்ரைட்டா போறோம் அப்படின்னா ஜஸ்ட் 2 minutes டிரைவ்ல உங்களுக்கு இங்க போட்டிருக்கும் மாயா சிங்காரா அண்ட் இன்னொரு ஃபாரஸ்ட். நாம வந்துட்டு இப்போ எங்க போறோம், மாயார் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படி போனா சிங்காரா, இப்படி போனா மாயார். ஸோ இப்போ பாருங்களேன் ஆக்சுவலி வந்துட்டு சுற்றி அங்கே இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கான ஒரு பெஸ்ட் அட்வென்ச்சர் பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி போயிட்டு இருக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு க்ரீனாக தான் இருந்துருது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் போகிற வழியில் ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகுமா, இந்த இடத்துல கூட ஸ்பாட் ஆகுமா அப்படின்னு நாங்கள் கேட்டுகிட்டே தான் பார்த்துட்டே தான் போயிருந்தோம் ரொம்ப. பட் ஆனால் ஒன்றும் மாட்டல. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இவ்வளோ தூரம் வந்தோடனே இந்த இடத்துல வந்துட்டு அந்த செக் பாயிண்ட்ல வந்துட்டு எங்களை ஸ்டாப் பண்ணாங்க. பிகாஸ் வந்துட்டு ரோட் க்ளோஸ்டு. 6 o'clock முன்னாடியே போயிடணுமா. நாங்கள் கிராஸ் பண்ணும்போது 6 ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இருட்டுச்சு. எவ்வளோ இருட்டு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து சிங்காரா ஃபாரஸ்ட்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா இந்த இடத்துலையும் வந்துட்டு எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரேஞ்சர்ஸ் எல்லாம். என்னன்னா வந்துட்டு ஆஃப்டர் 6 they won't allowed போல. ஸோ பட் நாங்கள் அப்படியே வியூ எல்லாம் ரசிச்சுக்கிட்டே நைட் ரைட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்துட்டு அப்படியே இந்த இருட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களே பாருங்க எவ்வளோ ஒரு த்ரில்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு நம்ம வீடியோல பாக்குறத விட அந்த டைம்ல அந்த இடத்துல இருக்கும்போது இன்னும் ரொம்ப இருட்டா இருந்தது. ஸோ இந்த இருட்டுல போக போக இன்னுமே பக்கத்துல எந்த ஒரு அனிமல்ஸோ இல்லை எதுவுமே இல்லைன்னா கூடவே எங்களுக்கு பயமா தான் இருந்தது. ஸோ நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே தான் இருந்தோம். ஸோ ஆக்சுவலி சிங்காரா போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 minutes டிரைவ் தான் எங்கள் ரெசார்ட்ல இருந்துட்டு. ஸோ நாங்கள் ஓகே எங்களுக்கு தெரியும் எனிஹவ் இங்கேயும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு ரைட் போயிட்டு வரலாம், நைட்டில் ஃபாரஸ்ட்டில் ஒரு ரைட் போயிட்டு வரலாம்னு சொல்லி தான் வந்து நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனேவே வந்துட்டு ஒரு எண்ட் பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த செக் பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு தான் இருந்தோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவியர் இருட்டாயிடுச்சு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். நம்ம ரெசார்ட்க்கு திரும்பி போயிட்டு இருக்கோம். பிகாஸ் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொன்னால அந்த இடத்துல எங்களை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நாங்க வந்துட்டு இப்போ ரெசார்ட் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நாம இப்போ ரெசார்ட் கிட்ட வந்தாச்சு. இப்போ அந்த நம்ம காலையில பார்த்துருந்தோம்ல ஒரு லேக், அந்த லேக் கிட்டயே நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு திரும்பினா நம்மளோட ரெசார்ட் தான் இங்க இருக்கு. ஸோ செம்ம இருட்டாயிடுச்சு. ஸோ அவங்களே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நம்ம இப்போ ரெசார்ட்க்கு வந்துட்டோம். பட் ஆனால் என்னன்னா நாங்கள் டின்னர் வந்து இன்னைக்கு வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். அதாவது 2 nights நாங்கள் வந்துட்டு
மண்டே ஆஃப்டர்நூன் ஈவினிங் போல் செக்இன் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் வந்து ஃப்ரைடே வந்து நாங்கள் வெட்னஸ்டே வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலி 2 nights இருந்தோம், 2 days இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ ரெசார்ட்குள்ளே போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 8 o'clock போல் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அகெயின் ஒரு 8:30 போல் ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டலில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காரை வந்துட்டு போய் பார்க் பண்ணிட்டு அண்ட் தென் ஹோட்டலில் போயிட்டு கொஞ்ச நேரம் அகெயின் நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த மூவிஸ் வந்துட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அகெயின் வந்து நாங்கள் கிளம்பும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ ரெசார்ட்லேருந்து எங்களை ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே போனீங்கன்னா வர வழியில் யானை இருக்கும், உங்களால் ரிட்டர்ன் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லி பயம்படுத்தினாங்க. ஆக்சுவலி அது பயம் கிடையாது, அதுதான் உண்மையேவா. ஸோ யானை வந்து இந்த வழியாக தான் நைட்டு உள்ளே நடந்தே வரும், ரெசார்ட்குள்ளே தான் இப்படி தான் நடந்து வரும். ஸோ அவங்க சொன்னப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஆனால் என்ன சொன்னாங்க, சரி ஓகே ஒரு 9 o'clock ஒரு 9:15 போல் வந்து சேர்ந்துருங்க, ரிட்டர்ன் வந்து சேர்ந்துருங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிசயமாக நம்ம ரெசார்ட்க்கு யானையே வந்துச்சு. இதுதான் நம்ம அந்த தங்கியிருந்தோம்ல அந்த ஹோட்டல், அதாவது நம்ம ரூம், அந்த ரூம்ல இருந்து பக்கத்துல சைட்ல வந்துட்டு எலிஃபென்ட் இருக்கு. ஸோ நீங்க இவரு வந்து எத்தனை மணிக்கு ஒரு மிட்-நைட் 2 o'clock போலட்டு நம்ம டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சு படுத்ததுக்கு அப்புறம் ஒரு வெளியே சவுண்ட் கேட்டது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போதுட்டு எலிஃபென்ட் வந்துட்டு இங்க இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம்ல வந்து நாங்கள் எலிஃபெண்ட்டை ஷூட் பண்ணலை. இது வந்து ரெசார்ட் ஓனரே கொடுத்த வீடியோ தான். ஸோ நம்ம வந்துட்டு அப்போ ஒரு த்ரில்டான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும்போது ஃபோட்டோ வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால தேங்க் காட் ஓனர் வந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி நான் அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த எலிஃபென்ட் வந்துட்டு இங்கே வந்து திஸ் இஸ் அ டஸ்கர். இது நம்ம இந்த கார்லாம் பார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அது வழியாகவே வந்திருக்கு. வந்துட்டு இங்கே வந்து இந்த லீவ்ஸ் இதெல்லாம் உட்காந்துட்டு நின்று சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ இது பாருங்க, இந்த பிளேஸ்ல உங்களுக்கு தெரியும், இந்த மார்பிள்லாம் போட்டுருக்கல, இது மேலே தான் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஆஃப்டர்நூன் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம். ஸோ இப்போ வந்துட்டு நைட் விசிட் வந்துட்டு இந்த எலிஃபென்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரமா இங்கேயே நின்று அது வந்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 minutesல வந்துட்டு எலிஃபென்ட் கிளம்பி போயிடுச்சு. நம்மளும் வந்து டார்ச்லாம் அடிச்சு துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ போயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வெட்னஸ்டே ஒரு 12 o'clock போல ஆஃப்டர்நூன் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், we have come to the end of the video. So please subscribe my channel and share it to your friends. Take care. Bye.